Hi friends, Adobe Media Encoder Q தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் பண்ற After Effectsலயும் Premiere Proலயும் நான் பண்ற வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து அவுட்புட் எதில எடுக்கிறேன் அப்படினா இந்த Adobe Media Encoder Qல தான் எடுக்கிறேன். அதாவது இதில வந்து ரெண்டர் பண்ணீங்க அப்படினா ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் வீடியோ வச்சு உங்களுக்கு வந்து லைவா நான் காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோல ஆல்ரெடி போட்ட கரசுல் எஃபெக்ட்டோட வீடியோ தான். இப்போ நான் வந்து இத வந்து உங்களுக்கு லைவா வந்து எப்படி ரெண்டர் பண்றது, ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்றதை நான் வந்து லைவா காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இத ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நான் ஆல்ரெடி பண்ண கரசுல் எஃபெக்ட். இப்போ இவனை வந்து நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி Adobe Media Encoderல அவுட்புட் எடுக்கிறேன்றதை நான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபைல்ல போங்க. ஃபைல்ல போய்ட்டு எக்ஸ்போர்ட் இதில் போயிட்டு ஆட் டு Adobe Media Encoder Q அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்து Qக்கு வந்துடும். இப்போது Qக்கு வந்த உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது வந்து நம்மளோட பாத்தை எடுத்துக்கும். இல்லைனாலும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவுட்புட் ஃபைலோட பார்த்து வந்து கேட்கும். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கே வேணுமோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற அதே பாத்தில் வந்து வரும். நமக்கு வேறு எதாவது பார்த்து வேணும். இப்போ டெஸ்க்டாப்பில் இப்போது மீடியா என்கோடர் நான் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இங்கே தான் வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நம்மளோட கரசுல் எஃபெக்ட்னா நம்ம என்னவோ அதை வந்து நம்ம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்து மாறிடும். சியில் யூசரில் டெஸ்க்டாப்பில் நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து சேவ் ஆகுன்ற மாதிரி இந்த இடத்துல அவுட்புட் வந்துடும். அதுக்கப்புறமா இது ரொம்ப முக்கியம். இப்போது இவனை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விண்டோ. இதில் வந்து நம்மளோட வீடியோவோட அவுட்புட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணுன்றதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஜிஃபாக பண்ணிக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறமா ஜேபக்கு நான் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். ஜேபக்கு அப்புறம் MP3 இது வந்து காமன். நம்ம MP3 அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து PNG பண்ணிக்கலாம், அப்புறம் டிஃப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நம்ம ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம வந்து இதை அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த H264 இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாவது ப்ரீசெட்ஸ் இருக்கும். இந்த ப்ரீசெட்டில் போனீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து நம்மளோட சோர்ஸோட குவாலிட்டி அதை பொறுத்து. இப்போ மேட்ச் சோர்ஸ் ஐ பைட்ரேட் வச்சுனாக்கா நம்மளோட சோர்ஸோட குவாலிட்டி தான் அப்படியே எடுத்துக்கும். நம்ம சோர்ஸ் என்னவோ அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடோப் ஸ்டாக்கோட என்ன குவாலிட்டியோ அதை பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கு பண்ணிக்கலாம். 720 இருக்குது, 1080, 2160 4Kல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுலேயே நாமளாக ஹை குவாலிட்டி இந்த மாதிரி ஹை குவாலிட்டிலாம் வரும். அதுக்கப்புறமா இன்னும் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், ட்விட்டருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 480 பண்ணிக்கலாம். 480ல் SD, அதுக்கப்புறம் HD, அப்புறம் ஃபுல் HD பண்ணிக்கலாம் 1080, அதுக்கப்புறமா 4Kலும் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து சோர்ஸே நான் வந்து குவாலிட்டியாக பண்ணுறதுனால மேட்ச் சோர்ஸ் ஐ பைட்ரேட் இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போது இதை கொடுத்துட்டு நான் வந்து வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே பண்ணிங்கன்னா இங்கே H24 இது வந்துடும். 264 மேட்ச் சோர்ஸ் வந்து ஐ பைட்ரேட் வந்துடும். இப்போ வந்து நான் வந்து இவனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இங்கே ரெண்டாவது தெரியுதுங்களா. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இது சிம்பிள் வீடியோன்றதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நார்மல் வீடியோவே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நேராக நான் வந்து அந்த ஃபோல்டருக்கு போகிறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு மீடியா என்கோடர் போகிறேன். மீடியா என்கோடர் பண்ணால் இதான் நம்ம சேவ் பண்ணது. நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக நம்ம என்ன குவாலிட்டி எதிர்பார்த்தோமோ அந்த குவாலிட்டி வந்து நமக்கு வந்து வரும். இது போல் ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. நான் நெக்ஸ்ட்டு போடுற தமிழ் டியூட்டோரியல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.